பரிசுத்தத்தை விரும்பும் பரிசுத்தமான கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க எரேமியா 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? துதிக்க எரேமியா 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு விரோதமாய் குற்றம் செய்வதையோ துரோகம் செய்வதையோ அவர் விரும்பவில்லை. மேலும் அவர் அசுத்தத்தை வெறுக்கிற பரிசுத்தமாய் தேவனாய் இருக்கின்றபடியால் நம்முடைய அசுத்தங்களை நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் இரவு படுப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதிகாலையிலோ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சுத்திகரிப்புக்காக ஜெபிப்பது நமக்கு நல்ல பலனை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். மேலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவருடைய ஆவியானவருடைய நிறைவுக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ இயலாது. ஆகவே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்கள் இன்னும் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து பாவத்திற்கு விலக்கி காக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது கர்த்தருக்கு ஏற்ற காரியமாய் இருக்கும். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் உள்ள நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அவருக்கு விரோதமாக நாம் செய்த குற்றங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நம் மீது வைத்த அன்பினால் மன்னிக்கிறதற்கு பூரண தயவுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்.